உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு படம் தான். நல்லா சிரிச்சுட்டு போகலாம், அந்த மாதிரியான ஒரு படம். ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபகத் ஃபாசில் வந்து உண்மையிலே இந்த படம் வந்து அந்த மூணு பசங்க இருப்பாங்க, ஃபகத் ஃபாசில் இருப்பாங்க. இவங்க 4 பேர் முதுகில் தான் ரைட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறமா ஃபகத் ஃபாசிலுக்கு வந்து ஒரு அடியாள் இருப்பார். அவங்க 5 பேர் மட்டும்தான். ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சைட் கேரக்டர்ஸ் வந்தால் கூட அவங்களுக்கும் ஸ்பேஸ்லாம் சூப்பராக கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. டேரக்டர் வந்து அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார் செகண்ட் டைமும். ஜோக்காக இருக்கா. அதே டைம் வந்து எப்படி வந்து ரவுடிஸ் எல்லாம் வந்து எவ்வளோ அன்புக்கு ஏங்குறாங்க, ஏதோ ஒரு ரீசனால் இந்த மாதிரி மாறி இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு கருத்து இந்த படத்தில் காமிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணி. താങ്ക് യു. വിഷയം പടമായിരുന്നു, മസ്റ്റ് വായിച്ച പടം. എടാ മോനെ കിടലായിട്ട് തെറ്റിയിട്ടുണ്ട്. ഹിപ്സ്റ്റർ ഒന്നും പറയില്ല, വിഷയം തന്നെയായിരുന്നു. അവരുടെ 3 അടിപൊളിയായിരുന്നു. മസ്റ്റ് വായിച്ച പടം. എല്ലാവരും സൂപ്പർ. ഫഹദ് ഫാസിൽ, ഹിപ്സ്റ്റർ എല്ലാവരും സൂപ്പർ ആയിരുന്നു. സൂപ്പർ അയച്ചത്. இல்லை ஃபகத் ஃபாசில் இல்லை மொத்தமாக எல்லாமே பேக்ரவுண்ட் சொல்லணும். ஆமாம், குறிப்பாக அதை சொல்லுங்கள். படத்தில் யார் ரொம்ப பேசுகிறாங்க? நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யாருன்னு சொல்ல முடியாது. அதில் வந்து ஃபகத் ஃபாசிலோ சரி, அவருக்கு கூட ஒருத்தவங்க வரலும் சரி, அந்த டிரைவராக இருக்கட்டும், ஒரு தாத்தா வந்து எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. ரோமன்ஸோ டேரக்டராக அந்த படம் எடுத்திருந்தாரு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆனால் ரோமான்ஸுக்கும் இதுக்கும் வந்து சொல்ல ஒரு இது மாதிரி இருக்காது. ரோமான்சம் பண்ணாதான் இப்போ நீங்கள் சொன்னதுனா இது யாருக்குமே தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் வில்லன் கேரக்டராக பண்ணியிருக்காருன்னா அதை காமெடியாக பண்ணியிருக்காரு. அது நான் சொன்னா பண்டைய இது அது நீங்கள் தேட்டர் காலேஜில் இவ வர போர்ஷனே வந்து பயங்கரமாக இருக்கும். அது ஃபைட் முடியும் போது வர சீனாக இருக்கும். எல்லாருமே அந்த ஒரு சீரியஸான சீன் போகும்போது திடீர்னு வந்து எல்லாரும் கேட்டு ஃபிக்ஸ்னு இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நல்லா கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பரவப்படுற அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. 5 கொடுக்கலாம், 5 out of 5 படத்தில் இருக்கும். பார்த்துட்டா கேட்குறேன் என்ன மாதிரியான நல்லா தான் இருக்கு. காமெடியெல்லாம் நல்லா படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கும். பார்த்து நல்லா சூப்பராக தான் இருக்கு. காமெடியெல்லாம் அவரோட ஆக்டிங்காக நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, என்ஜாய்மெண்ட்டும் இருக்குது. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குது. ஃபகத் ஃபாசிலோட நடிப்பு என்ன படத்தில் பிளாட் ஸ்டோரி கமர்ஷியலாக இருக்கும், பட் நல்லா இருக்குது. காமெடியெல்லாம் நல்லா இருக்கு. ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. லைன் எப்படி சார் ஃபகத் சார் ஆக்டிங்? சாரோட ஆக்டிங் சூப்பர், மூவி சூப்பர், நல்ல என்டர்டெயின்மெண்ட், ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். காமெடி கலந்த ஆக்ஷன், காமெடி கலந்த ஆக்ஷன். யாருடைய ரோல்? 3 பேருமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பர். படம் எப்படிமா இருந்தது? நல்லா இருந்தது. என்ன பிடிச்சது பாருங்க? ஆக்ஷன் சீன்லாம் நல்லா இருக்கு. ஃபகத் அங்கிள் எப்படி என்ன பிடிச்சது? ஜாலியாக லைக் பண்ணிங்களா? ஃபகத் சாரோட ஆக்டிங்? ஃபகத் சாரோட ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்ல காமெடியெல்லாம் இருக்குது. கூட சூப்பராக இருக்குது. மியூசிக்லாம் மியூசிக் சூப்பர். ஃபகத் சார் ஃபுல்லாக காமெடி பண்ணிட்டு ஆக்ஷன் ஆக்ஷனும் இருக்குது, நல்லா ஆக்ஷன் கூட பண்ணியிருக்கேன். மெயின்லி காமெடி தான், நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன். காலேஜ் வர பிளான்லாம் அப்படின்னு அவங்க கூட சூப்பராக இருக்குது. அதெல்லாம் அந்த பிள்ளையோட பசங்கள்ட்ட எல்லாம் ஆக்டிங் நல்லா இருக்குது, நல்லா காமெடி எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோமன் ஷோ டேரக்டர் தான் பண்ணார். அதே ஃபீலிங்கில் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட ஆக்ஷன் எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கு, கொஞ்சம் கூட கலர்ஃபுல்லாக இருக்குது. தொடர்ந்து மலையாள சினிமாவை இன்ட்ரெஸ்டிங்காகவே கொடுத்துருக்காங்க. இது கம்பேக் அப்படி சொல்லலாம். என்ன மாதிரியான கதைனா? வந்து மசாலா மேக்ஸ் ஓகே, பிஜிஎம் எல்லாம் சூப்பராக போட்டு மன்சூர் அலிகான் வாரிசுங்களா? மன்சூர் அலிகான் தமிழ் ஆக்டர் வாரிசுங்களா? சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து அவ்வளோ இல்லை, ரோல் அவ்வளோ இல்லை. அது காஸ்ட் நான் செம்மையாக இருந்தேன். நான் பண்ணுவேன் செம்மையாக இருந்தேன். மன்சூர்லாம் செம்மையாக. யாருடைய ரோல் ரொம்ப நல்லா? பாப்பா தான் பாப்பா தான் ஃபுல்லாக கேரி பண்ணாங்க. பாப்பாவும் இன்னொருத்தர் இருப்பாங்க. ஓகே,
ஓகே செம்மையாக பண்ணிக்கலாம். காமெடி கலந்த ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆமாம். தேங்க்ஸ். செம்ம என்டர்டெய்னிங். லாஸ்ட் சீன் வரைக்கும் சீட் எஸ்சியில் போயிட்டு உட்காந்து பார்க்கலாம். செம்ம என்டர்டெய்னிங் ஆகும். லைக் சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது? சாங்ஸ் செம்மையாக இருந்துச்சு. அது பிஜிஎம் தான் வீக்காக இருந்துச்சு. ஓகே இந்த காலேஜ் போர்ஷன் என்ன இருக்குது? ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அதான் லாஸ்ட் பாய்லர் இருந்துச்சு. அது ஆமாம் செம்மையாக இருக்கும். அதெல்லாம் ஒரு ஹைப். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துருக்கு. ஸோ ஸ்டோரி பேஸ் பண்ணி ஒரு இதுதான் இல்லை லைக் ஆக்டர்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டோரி தான் மெயினாக. ஏன்னா கண்டென்ட் தான் மெயினாக பேஸ் பண்ணுறாங்க. இப்போ மலையாளம்லாம் இப்போது இங்கே ஃபுல்லாகவே அது மாதிரி தான் ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி கேரி பண்ணுறாங்க. க்ரைம் த்ரில்லர் அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் தான் இப்போ. ஆனால் கமர்ஷியல்லையும் ஜென்ரேஷன் பண்ணுறாங்க. இல்லை கமர்ஷியல்லையும் நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம். இது அடுத்த ட்ரை பண்ணுறாங்க. அடுத்த ஹிட்னு சொல்கிறாங்க. ஆமாம். பயமாக இருக்குது. ரேட்டிங்லாம் கொடுக்க முடியும். பேங்களூரில் இருக்கும். சரி 9 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